Welcome to Blue Stars online class account section. Today we are going to do the exercise number 3. You can see the question here. On preparing final account of Suresh, bad debts account has a balance of rupees 800 and sundry debtors account has a balance of rupees 16,000, of which 1,200 is to be written off as further bad debts. Pass adjusting entry for bad debts and also show how it would appear in profit and loss account and balance sheet. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு அட்ஜஸ்டிங் என்ட்ரி எழுத போகிறோம். நெக்ஸ்ட்டு அதாவது வேலட் ப்ரொவிஷன்ஸ் வந்து நம்ம எப்படி பேலன்ஸ் ஷீட்லேயும் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்லேயும் காட்ட போகிறோம் அப்படிங்கிறதும் நம்ம எழுத போகிறோம். ஓகேங்களா? இது ரொம்ப சின்ன சம் தான், இது ரொம்ப ஈஸியான சம். இது சம் போடலாமா? ஸோ இதுக்கு நான் இப்போது அட்ஜஸ்டிங் என்ட்ரி எழுத போகிறேன். அட்ஜஸ்டிங் என்ட்ரி எழுதும்போது உங்களுக்கு தெரியும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறது பேட் டெட்ஸ் தான் பற்றி பேச போகிறோம். ஸோ பேட் டெட்ஸ் அக்கவுண்ட் டெட்டர் டு சன்ட்ரி டெட்டர்ஸ் அக்கௌண்ட்னு எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நரேஷன் பார்த்தீங்கன்னா பேட் டெட்ஸ் ரிட்டன் ஆஃப், பேட் டெட்ஸ் ரிட்டன் ஆஃப்னு எழுதுவோம். எழுதிட்டு அமௌண்ட் பாருங்கள், அவங்களே சொல்லியிருக்காங்க கொஸ்டினில், தட் இஸ் பேட் டெட்ஸ் ரிட்டன் ஆஃப் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ 1,200 நம்ம அவுட்டர் காலத்தில் காமிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு தட் இஸ் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் போட போகிறோம். இதில் நம்ம ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் போடும்போது பாருங்கள், நம்ம வந்து ஒரு ஃபார்மேட் போட்டுருக்கேன் நான் இங்கே. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இங்கே ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம பேட் டெட்ஸ் எங்கே காட்டுவோம்? இந்த சைடில் காட்டுவோம் இல்லையா? ஸோ டெபிட் சைடில் காட்டுவோம். இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் காட்ட போகிறோம். ஸோ இதில் டெபிட் சைடில் பார்த்திங்கன்னா பேட் டெட்ஸ்னு ஒன்று எழுதுவோம் இல்லையா? பேட் டெட்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே இதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஏற்கனவே த பேட் டெட்ஸ் அக்கௌண்ட் ஹேஸ் அ பேலன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம இங்கே காமிச்சிடுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆட் அடிஷ்னல் பேட் டெட்ஸ், அடிஷ்னல் பேட் டெட்ஸ் அது பார்த்திங்கன்னா 1,200 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம போட்டுட்டு அவுட்டர் காலத்தில் 2,000 காட்டுறோம் ஆட் பண்ணி. ஓகேவா? இதுதான் காட்ட போகிறோம். இப்போ இதே நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் காட்டும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து பேலன்ஸ் ஷீட் போடும்போது பாருங்கள், பேலன்ஸ் ஷீட் போடும்போது அசட் சைடு தான் எழுதுவோம் இல்லையா? ஸோ இங்கே எங்கே அட்ஜஸ்ட் பண்ண போனோம்? சன்ட்ரி டெட்டர்ஸ் கூட. ஸோ சன்ட்ரி டெட்டர்ஸ் பார்த்திங்கன்னா அமௌண்ட் என்ன போட்டுருக்கேன்னு பாருங்கள், 16,000 இருக்குது. ஸோ நான் 16,000 போட்டுக்கிறேன். ஓகேவா? இதுக்கப்புறம் அந்த பேட் டெட்ஸ் நம்ம என்ன பண்ணோம்? லெஸ் ரிட்டன் ஆஃப் பேட் டெட்ஸ், ரிட்டன் ஆஃப் பேட் டெட்ஸ் பார்த்திங்கன்னா 1,200 இருக்குது. ஸோ அது போக மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்கள், இதுதான் 14,800 நம்ம அவுட்டர் காலத்தில் போடுவோம். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் சம் போடலாமா? நெக்ஸ்ட் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 5. The trial balance of the trader on 31st December 2016 shows sundry debtors as 50,000. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பாருங்கள், அதாவது இது வந்து சன்ட்ரி டெட்டர்ஸ் வந்து 50,000 சொல்லியிருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ரிட்டர்ன் ஆஃப் பேட் டெட்ஸ் 1,000, ப்ரொவிஷன் 5% ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ், ப்ரொவைட் 2% ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டர்ஸ், show how it will be appear in the profit loss account and balance sheet of the trader சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? உங்களுக்கு தெரியும், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வர எல்லா என்ட்ரியும் 2 டைம்ஸ் காட்டணும். அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மை பொறுத்த வரைக்கும்
சண்டே டெட்டர்ஸ் சொல்லிட்டு 50,000 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சண்டே டெட்டர்ஸ் 50,000 அப்படிங்கிறது இதாகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு இந்த ரிட்டர்ன் ஆஃப் பேட் டெட்ஸ் 1000 ருபீஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம 2 இடத்துல காட்டணும். ஒன்று பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் லாஸில் காட்டுவோம், இன்னொன்று அசட் சைடில் டெட்டர்ஸ் கூட மைனஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இந்த 5% இருக்கு இல்லையா, இது நம்ம கண்டுபிடிக்கும் போது நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது ஒரு ஒர்க்கிங் நோட் போடுவோம். போட்டுட்டு இதிலேருந்து 1000 மைனஸ் பண்ணுவோம். வர ஆன்சர்லேருந்து 5% போடுவோம். நெக்ஸ்ட்டு மைனஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வர ஆன்சர் வந்து 2% கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ நம்ம இதை ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் நோட் மாதிரி ஒன்று போடுவோம். அந்த ஒர்க்கிங் நோட்டு ஒன்று தான், நம்ம அதே வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, பேலன்ஸ் ஷீட் இருக்கு, இந்த பேலன்ஸ் ஷீட்டே நான் இதை ஒர்க்கிங் நோட்டாக போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு ஃபார்மேட் இருக்குது. தட் இஸ் பாருங்கள், இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், சண்டே டெட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, சண்டே டெட்டர்ஸ் 50,000 இருக்காங்க. ஸோ இந்த 50,000லேருந்து நம்ம என்ன பண்ணோம், லெஸ் ரிட்டர்ன் ஆஃப். ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ரிட்டர்ன் ஆஃப் இருந்துச்சுன்னா நம்ம அதை மைனஸ் பண்ணோம். இங்கே புக்கில் வந்து 1000 ருபீஸ் ரிட்டர்ன் ஆஃப் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அதை மைனஸ் பண்ணிடுறேன். மிச்சம் 49,000 இருக்கும். ஸோ இது என்ன பண்ணணும், இந்த வர ஆன்சர் வந்து மைனஸ் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ். ஓகேவா? டவுட்ஃபுல் டெட்ஸு. இந்த டவுட்ஃபுல் டெட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோன்னா, இந்த 49,000 இருந்து, தட் இஸ் 49,000 இன்ட்டு 5/100 போடுவோம். ஓகேங்களா? போட்டுட்டு ஒரு ஆன்சர் வரும், தட் இஸ் 2415 ஆன்சர் வருது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணும்போது 46,515 ஆன்சர் வருதா. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டர்ஸ் போடுவோம். ஓகேவா? இது பார்த்திங்கன்னா இந்த தட் இஸ் 46,515 இருக்கா, இதுலேருந்து 2/100 போடணும். ஓகேவா? ஸோ நம்ம இங்கே போடும்போது 5 டைம்ஸ் வரும். இது ஆட் பண்ணும்போது நமக்கு 931 ஒரு ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணிட்டு இந்த ஆன்சர் தான் நம்ம என்ன பண்ணணும், அவுட்டர் காலத்தில் போடணும். ஓகேங்களா? இதுதான் நம்ம பண்ண போகிறோம். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் எல்லாமே நான் ஒரு டைம் வந்து இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்போது இந்த ஒர்க்கிங் நோட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே பேலன்ஸ் ஷீட்லேயும் P&L போட போகிறோம். இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே நம்ம வந்து P&L போடலாம். P&L போடும்போது இங்கே பாருங்கள், ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் போடுறோம் இல்லையா, இதை பாருங்கள். நான் இப்போ ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டில் ஒன்று போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இதில் போடும்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன எழுதுவோம், பேட் டெட்ஸ்னு எழுதுவோம். ஸோ அந்த பேட் டெட்ஸ் போடுறேன். இங்கே பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு ஐட்டம் பேட் டெட்ஸ்னு வரும். பேட் டெட்ஸ் பார்த்திங்கன்னா 1000. ஓகேவா? இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம், டவுட்ஃபுல் டெட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணலாம், இந்த மாதிரியும் போடலாம். ஓகேவா? ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ். இந்த அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க்கிங் நோட் ஒன்று போட்டோம் இல்லையா, அதில் 2415 வந்துச்சு இல்லையா, இதை தான் நான் இங்கே போட போகிறேன். தட் இஸ் 2450. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 2 ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட். இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 931. இது மூணுமே நான் இங்கே பேலன்ஸ் ஷீட் இதில் தட் இஸ் P&L காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம போட போகிறது பேலன்ஸ் ஷீட். இந்த பேலன்ஸ் ஷீட் பாருங்கள், இந்த இடத்துல நம்ம பேலன்ஸ் ஷீட் போடும்போது நம்ம அசட் சைடில் பாருங்கள் நான் எழுதுகிறேன். தட் இஸ் அசட் சைடில் இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, சன்ட்ரி டெட்டர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கிங் நோட் போட்டோம் இல்லையா, அதை அப்படியே அங்கே எழுத வேண்டியதான். பாருங்கள், இதை வந்து நான் இந்த இடத்துல போட்டுக்கேன் பாருங்கள். தட் இஸ்
பேலன்ஸ் ஷீட்டில் சண்டே டெட்டர்ஸ் 50,000, ரிட்டர்ன் ஆஃப் 1000 போக 49,000 வரும். நெக்ஸ்ட்டு மைனஸ் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டேட்ஸ் போடும்போது 2,415 வரும். ஓகேவா, அது நம்ம இப்படி கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டேட்டர்ஸ் போடும்போது இந்த இடத்துல 931 வருது. ஸோ நம்ம அசட் சைடில் காட்ட வேண்டியது 45,619 மட்டும் தான் காட்ட போகிறோம். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் நம்ம இந்த சம்மை போடுவோம். அதாவது இந்த சம் போடும்போது நீங்கள் தட் இஸ் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் வந்து இருக்குது, அதே மாதிரி டிஸ்கவுண்ட் ஆன் டேட்டர்ஸ் இருக்குது, ரிட்டர்ன் ஆஃப் இருக்குது. இந்த மூணுக்குமே 2 டைம்ஸ் என்ட்ரி ஒன்று வந்து நம்ம எங்கே போட்டிருக்கோம், P&L போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள் 1 2 3 3 என்ட்ரி நான் இங்கேயும் போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் இந்த சம் போடணும். ஓகேவா, நெக்ஸ்ட் சம் போடலாமா? இப்போது நம்ம போட போகிறது எக்ஸசைஸ் நம்பர் 6. The following are the extract from the trial balance. Sundry debtors 30,000, bad debts 5,000. இது ரெண்டும் trial balance இருக்குது. Additional information, return of further bad debts 3,000. Create 10% provision for bad and doubtful debts. You are required to pass necessary adjusting entries and show how these items will appear in the profit and loss account and balance sheet. ஸோ இந்த இடத்துல அட்ஜஸ்டிங் என்ட்ரி நம்ம போடணும், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் போட்டு காட்டும். இப்போ இதில் பாருங்கள், பேட் டெட்ஸ் இருக்குது, டெட்டர்ஸ் இருக்காங்க, பேட் டெட்ஸ் இருக்குது. இது ரெண்டும் வந்து ட்ரையல் பேலன்ஸில் வந்துச்சு, அப்போ தான் என்ட்ரி போடும். ஆனால் இங்கே இருக்க ரிட்டர்ன் ஆஃப் பேட் டெட்ஸும் ப்ரொவிஷனும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், 2 டைம்ஸ் போடுவோம். ஒன்று ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்லேயும், ஒன்று பேலன்ஸ் ஷீட்லையும். இதுக்கு தான் இப்போ நம்ம அட்ஜஸ்டிங் என்ட்ரி எழுத போகிறோம். எதுக்கு, இந்த 3,000க்கும் இந்த 10%க்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஒர்க்கிங் நோட் போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஒர்க்கிங் நோட் போடுவோம். போட்டதுக்கப்புறம் போட்டால் தான் நம்மளால் என்ன பர்சன்டேஜ் வருதுங்கிறது நம்மளால் கரெக்டாக போட முடியும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் நோட் தான் போடலாம். ஓகேங்களா, ஸோ இந்த இதுக்கு நான் ஒர்க்கிங் நோட் போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். இந்த இடத்துல அமௌண்ட் பாருங்கள், இங்கே தட் இஸ் சண்டே டெட்டர்ஸ். ஓகேவா, சண்டே டெட்டர்ஸ் இருக்காங்களா, பார்த்தீங்கன்னா 30,000 இருக்காங்க. நான் அப்படியே போட்டேன். அதுக்கப்புறம் நம்ம செய்ய போகிறது ஆட் பேட், தட் இஸ் இந்த இடத்துல சண்டே டெட்டர்ஸ் கூட லெஸ் அடிஷ்னல் பேட் டெட்ஸ். அடிஷ்னல் பேட் டெட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 3,000 இருந்துச்சா, ஸோ அதுதான் ரிட்டர்ன் ஆஃப்னு இருக்குது, அதை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ மைனஸ் பண்ணுறேன். ஸோ 27,000 ஒரு ஆன்சர் வருது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து தட் இஸ் 27,000லேருந்து தான் நம்ம நெக்ஸ்ட் இருக்க 10% சொல்லியிருக்காங்களே ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டேட்ஸ், அதை நான் போட போகிறேன். அப்போ நமக்கு 2,700 வருது. ஓகேங்களா, இந்த 2,700 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இந்த 2,700லேருந்து தான் நம்ம போட்டிருக்கிறது. புரியுதுங்களா, இதுதான் ஒர்க்கிங் நோட். இப்போ டவுட்ஃபுல் டேட்ஸ் பார்த்திங்கன்னா 2,700. இதில் நம்ம பண்ண போகிறது, இது போக இந்த 2,700 மைனஸ் பண்ணும்போது இது என்னது, ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டேட்ஸ். இது ப்ரொவிஷன் எவ்வளோ இருக்குது, 2,700 போக மிச்சம் இருக்குது 24,300 அப்படிங்கிறது நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் காட்டுவோம். இது ஒர்க்கிங் நோட். ஓகேங்களா, இப்போது இதுக்கு இதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு நான் P&L காட்ட போகிறேன். P&L எப்படி இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் காட்ட போகிறோம். பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போது நான் இங்கே இடத்துல P&L போட போகிறேன். இது போன சம் போட்டோம்லே அதே மாடல் தான். ஸோ நான் வந்து ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஜேர்னல் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஜேர்னல் எழுதிடுவோம். ஜேர்னல் வந்து எதுக்கு எதை போனால் ரிட்டர்ன் ஆஃப் பேட் டெட்ஸ்க்கும், இன்னும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ்க்கு எழுத போகிறோம். ஓகேங்களா, இதுக்கு ஜேர்னல் எழுதும்போது ஃபஸ்ட்டு பாருங்கள், பேட் டெட்ஸ் அக்கௌண்ட் டேட்டர் டு சண்டே டேட்டர்ஸ், அது வந்து தான் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ், எல்லாத்துக்கும் அது காமன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் பாருங்கள், பேட் டெட்ஸ் அக்கௌண்ட் டேட்டர் டு சண்டே டேட்டர்ஸ் அக்கௌண்ட்னு எழுதுகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த 3,000. ஓகேவா, இது வந்து பேட் டெட்ஸ் ரிட்டர்ன் ஆஃப், பேட் டெட்ஸ் ரிட்டர்ன் ஆஃப்னு எழுதிடுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இது எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்
to provision for bad and doubtful டேட்ஸ்ன்னு போடுவேன். ஓகேவா? ஸோ 2700 2700 நம்ம இதை கண்டுபிடிச்சிட்ருக்கோம். இதை தான் நம்ம ஜேர்னல் எழுத போகிறோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் போட போகிறோம். தட் இஸ் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் போடும்போது பாருங்கள், இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், பேட் டேட்ஸ் ஒன்று இருக்கா. ஸோ நான் எதுக்கு போகிறேன், நம்ம இது வந்து ட்ரையல் பேலன்ஸில் இருக்க பேட் டேட்ஸு. பேட் டேட்ஸ் ட்ரையல் பேலன்ஸ் ஒன்று இருக்குங்களா. அமௌண்ட் பாருங்கள், அதில் சொல்லியிருக்காங்க 5000. ஸோ நான் அந்த 5000 பேட் டேட்ஸ் எழுதிக்கிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது கூட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட் டேட்ஸ் கூட ஆட் என்னென்ன ஆட் பண்ண போகிறோம், ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டேட்ஸு, ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டேட்ஸு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, 2700. நான் அதை போட்டுரும். ஓகேவா? ஆட் பண்ணுறோம், 7700 ஆன்சருமா. இது கூட டிஸ்கவுண்ட் இருக்கு இல்லையா, அதையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் அடிஷ்னல் பேட் டேட்ஸ். ஓகேவா? இது ப்ரொவிஷன் ஃபார் பேட் டேட்ஸு. இது வந்து ரிட்டர்ன் ஆஃப் ஒன்று இல்லையா, அதுதான். ஸோ இங்கே பேட் டேட்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் எவ்வளோ வந்தது, ஒரு பாருங்கள் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, ரிட்டர்ன் ஆஃப் பேட் டேட்ஸ்னு சொல்லிட்டு 3000 இருக்குது. ஸோ அந்த 3000 நான் இங்கே போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மிச்சத்தை 10700 நம்ம அவுட்டர் காலத்தில் காட்டுவோம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம். பேலன்ஸ் ஷீட் உங்களுக்கு தெரியும். பேலன்ஸ் ஷீட் போடும்போது இப்போ வந்து சண்டே டேட்டர்ஸ் போட போகிறோம். சண்டே டேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா இதில் 30,000 இருந்துச்சா, நம்ம 2 காலம் போட்டிருப்போம். இன்னொரு காலம் போடணும். இதுக்கு நம்ம 30,000 இருக்குது. இது கூட லெஸ் ரிட்டர்ன் ஆஃப் பேட் டேட்ஸ் இருக்கா, ஒரு 3000 இருந்துச்சா. ஸோ நான் அதை காட்டுறேன். நம்ம ஏற்கனவே இது ஒர்க்கிங் நோட்டாக காமிச்சிட்டோம், இருந்தாலும் நான் உங்களுக்கு புரியுது மாதிரி காட்டுறேன். ஸோ 27,000 வரும். இதுலேருந்து நம்ம ப்ரொவிஷன் ஃபார் பேட் டேட்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஸோ அது போட போகிறோம். ப்ரொவிஷன் ஃபார் பேட் டேட்ஸ் பார்த்திங்கன்னா 2700. ஸோ இதை நான் மைனஸ் பண்ணுறேன். இப்போது 24,300ன்னு நம்ம காட்டணும். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா?